நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து என்ன ரொம்ப ஒதுக்கப்படுறேங்க. நான் எதுக்கு இங்கே இருக்குன்னே சொல்லிட்டு தெரியல. எனக்கே வேதனையாக இருக்கும். ஒரு பக்கம் விஜய் நம்மள என்னன்னு கூட கண்டதில்லை, என்ன நம்ம மேலே அவ்வளோ பாசம் எல்லாமே குறைஞ்சி போச்சா, எல்லாமே உள்ள அளவுக்கு தானா, அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே காதல் எல்லாமே குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா தாங்க. ரேணுகா வந்ததுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை, ஒரு பக்கம் அசம்பாவிதம் நிறையவே நடந்துன்னு இருக்கு. இப்போ கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து வெண்பா கிட்ட பேசினுக்கும்போது வெண்பா இருந்துன்னு, ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மல்லி மேலே ஒரு பாசமே காட்ட மாட்டேறீங்க, மல்லியம்மா உங்களுக்கு பிடிக்கலையா, மல்லியம்மா நீங்கள் விட்டுட்டீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்போவுமே அந்த மாதிரி நடந்தலையே, அப்போ என்ன மல்லியம்மா தான் ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம், அப்போ ஏன் ஒதுங்கி போகிறாங்கன்னு கேளுங்க, இதுக்கு முன்னாடி கேட்டு தானே இருந்தீங்க, ஏன் அவங்களை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேட்குறா. வெண்பாவுக்கு பார்த்தியா இவ்வளோ பாசம்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் நம்ம விஜய் போயிட்டு ரேணுகாவை பார்க்க போகிறாங்க. ரேணுகா திடீர்னு விஜய் தலையில் கை வச்சு கோதறாரு. உடனே ரேணுகா பயந்துடுறாங்க. ஐயோ யார் அது, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் ஒரு பக்கம் பயப்படுறாங்க. உடனே பார்க்கணுமே, அவங்க இழந்ததும் கையை பிடிச்சி கடிச்சிடுறாங்க. அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய், ஐயோ ரேணுகா வாயை திறக்கான்னு வாயை மூட, உடனே விஜய் கை கடிச்சிட்டு வெளியே வெண்பா வரா. வெண்பாவும் தட்டி விட்டுறாங்க. வெண்பா கையில் அடிபட்டுருதுங்க. அச்சோ பாவண்டா வெண்பா, என்னடா வெண்பாவுக்கு இவ்வளோ அடியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக கஷ்டங்கள் வரும். ஆனால் நம்ம விஜய்க்கு வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. இப்போ ரேணுகா இருந்துன்னு அவங்களோட சுயரூபம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. சுயரூபன்றதோட அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அவங்க எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முழுக்க தேவை. அதை விட்டு அவங்கள இப்படியே வச்சுருந்தா இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனோகர், மறுபக்கம் நம்ம மல்லி எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம விஜய் இருந்துன்னு சரி ஓகே நர்ஸை டெய்லி இங்கே வர வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, வந்து பார்த்துக்கிறது ஓகே. இதே வெண்பாவுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா வெண்பாவை யார் பார்த்துப்பாங்க, இது கரெக்டாக இருக்காது. வெண்பாவை பார்த்துக்கிறது கண்டிப்பாக ஆள் வேணும், அதுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, ரேணுகாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு கரெக்டாக இருக்குமா, சரியான முடிவு தானா, இது தவறான முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் நம்ம யோசிச்சாகணும். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பண்ணோம்னா கரெக்டாக பக்காவாக இருக்கும். யோசிக்காமல் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் மிகப்பெரிய ஒரு அடியை நமக்கு தந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு அடியும் தாங்கி நம்ம அணுவணுவாக ஒரு பக்கம் செத்துறாது பட்டுருங்க. அந்த அளவுக்கு அடி மேலே அடி உளுந்துக்கிட்டே இருக்கும். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படி இந்த பிரச்சனை கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக நம்ம விட்டுற முடியாது. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு கதிரேசன் கூட பேசின்னு இருக்காங்க. என்னப்பா ஒரு பக்கம் வெண்பாவை விட்டுட்டோம்லே, இந்த பிரச்சனை இப்படியே போயிருமோ, அவங்க நம்மளை பற்றி என்னன்னு கூட கண்டுக்கலே, நம்ம இந்த இடத்துல போய் எதனா குட்டியாக குழப்பணும் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. நீ விடுமா, எப்படியாவது என் வெண்பாவை கூட்டினது என் பொறுப்பு, திரும்ப அவன் மேலே எதனா ஒரு கேஸ் போடணும், எப்படியாவது அவனை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர கோபத்தில் இருக்காங்க. இந்த கோபம் எல்லாமே செல்லுபடி ஆகுமா, இல்லை எதுவுமே நடக்காமல் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் நிறைய திருப்பங்களோட தான் போயின்னு இருக்குது. பிரச்சனைன்றது எப்போவுமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லைங்க. ஏன்னா பிரச்சனை ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருந்தால் தான் அது ஒரு மாதம் இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக மாதம் இருக்காது. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா கோட்டை இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு வராங்க. நேராக வந்து விஜய் கூட பேசணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம தலைவி ரேணுகாவை பார்த்துறாங்க. ரேணுகா நீ எப்படியும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ரேணுகாவை பார்த்தா ஒரே பேர் அதிர்ச்சி. என்னடா ரேணுகா இன்னும் உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க பண்ணுறது, ரேணுகா இன்னும் உயிரோடு தான் இருக்கா. ரேணுகாவுக்கு இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல, அசம்பாவதும் வரல, சந்தோஷமாக இருக்காங்க. இது அப்படியே நீடிக்காதா, அந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. கேள்விகள் ஓடின்னு இருந்தாலும் இவங்க ரேணுகாவை பார்த்ததை நேராக போயிட்டு நம்ம தலைவன் கதிரேசன் கிட்ட சொன்னால் கதிரேசன் சும்மா இருப்பாரா, உடனே எழுந்துன்னு வருவார். ஐயோ என் பொண்ணை வச்சுக்கிட்டே என் பொண்ணை கொடுக்க மாட்டேறாங்களே, மாப்பிள்ளை அப்போ என் பொண்ணை நீங்கள் கொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வராங்க. நான் எப்போயோ கொன்னேன்னு சொன்னேன், நீங்கள் தான் ஏன் கொன்னேன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கி நீங்களே கிரியேட் பண்ணி நீங்களே என்ன சாவடிச்சுன்னுக்கிறீங்களே, என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஒவ்வொரு விஷயமா புரிய வருது. ஓஹோ, நம்ம மேலே தான் தப்பு, தவறான ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு நாமளே தவறாக நடந்துக்கிட்டால் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு எல்லாமே ஒரு எண்டு கார்டு கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். இதுக்கு மேலேயாவது இந்த பிரச்சனை இப்படியே படிப்படியாக வராமல் இதை முழுக்க நம்ம தவிர்க்கணும். அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. என்னென்ன பண்ண போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே, அவங்க இருந்தேன்னு
ரேணுகா அம்மாவை அனுப்பிச்சி விட்றலாம், அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், ரேணுகா அம்மா சரியாயிட்டு அவங்களே வந்துடுவாங்க. ஆனால் அவங்கள நம்பி அனுப்ப முடியாது வெண்பா, ஏன்னா ரேணுகா அம்மா கொலை பண்ண பார்க்கதே கதிரியசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஜய் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் வராங்க. ஏதோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே. குழப்பம் ஒரு பக்கம், குழப்பம் மேலே அதிகமாகின்னு போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதாங்க போயின்னு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.